அக்னியில் மிக மிக கவனம் செலுத்திட்டோம். அதாவது யாழ்ப்பாணத்து பிள்ளைகள்டேருந்து அக்னியை சரியான கவனமாக பார்த்துக்கொள்ளட்டாம். கொஞ்சம் கார் அடுங்க அந்த பைக்கர் இப்படி இப்படி இந்த பேக்குக்குள்ளார குழுவில இங்கே கொண்டு இந்த சைட்டாக விடு. இப்போ பாச்சா ரைனி மேங்கட ஓகேண்ணா கவனம் போங்க. ரைட் ரைட். நான் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடல தம்பி. அதை பார்த்துட்டு அக்கினி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அழுதது. ஸ்டெண்ட் வச்சிருக்கா மட்டேண்ணா எனக்கு ஒரு சந்தேகம் என்னண்டா இந்த 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 இரும்புகளுக்கு வந்து மின்னல் அடிக்கிறது தானே, அதே மாதிரி இந்த ஸ்டெண்ட் வச்சாக்களுக்கு மின்னல் அடிக்காதோ? அனு அனு உங்களோட தொலைபேசி அழைப்பானது ஒரு பதிவு செய்யப்பட்ட அழைப்பாக இருக்கிறால பார்த்துக்கலைங்கோ. ஓ அப்பா இப்போ எப்படி இருக்கேன்னு வீடியோ கால் எடுத்து பார்த்து தான் சொல்லணும். அப்பா எங்களுக்கு பெண்ணக்கிளி அப்பாவை நாங்க சிரிச்சு பார்க்கணும், சிரிக்க வச்சு பார்க்கணும், எங்களை சிரிக்க வச்சிடலோ. வீடியோகள் பாக்குறேன் தம்பி. ஆமாம் உங்களோட நீங்க எல்லாருக்கும் செய்யற வீடியோக்கள் சும்மா மனசு அப்படியே என்ன சொல்றது, எனக்கு அழுக வருது. எனக்கு உங்களை நேரத்துல சந்திக்க கிடைக்கலன்னு ஒரு கவலை தான். மாத்தலைன்னு சொல்ல போய் உங்களுக்கு ஒம்பருன்னு நினைக்கிறேன். அப்படி நான் ஒண்ணும் இல்லைக்கா. எங்கட அக்னியக்கா அவங்களோட கதைக்கணுமா? நான் உண்மையா அவர் யாருக்கு ஆறு மாதிரி இருக்காருன்னு சொன்னா நடிகர் சசிகுமார் மாதிரி இருக்காரு. எனக்கு தெரியாது. ஹலோ அதுக்கு நடிகர் சசிகுமார் தெரியாத என்ன வீட்டு கூட அவரோட படம் தான் பார்த்தேன். முக்கியமான விஷயம் இங்கடாப்பா. ஹலோ ஹலோ அம்மா வணக்கம். எப்படி உங்களுக்கு சுகமாகிருச்சா ரைட்டோட்டம்? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். அக்னி. அக்னின்னு சொல்லவே கொஞ்சம் சாதாரணமாக ஒரு சின்ன பொறாமை ஒன்று வரதே இல்லை உனக்கு. கதையை கேட்டேன். அதுதான் இல்லை என்னண்டா இப்போ என்னதான் தம்பி இப்போ கூடி திரிஞ்சாலும்டா, இப்போ ஒரே வகுப்பில் படித்தாலும் ஒன்றா வேலை செஞ்சாலும் என்னதான் அண்ணன் தம்பியாவோ இல்லாட்டி நட்பாவோ உசுராவே பழகினாலும் ஒரு ஆள் வந்து உன்னை பற்றி ஒரு இதாக நல்லா சொல்லி எங்களை பற்றி ஒரு இதாக சொல்லிட்டு போனால் ஒரு சின்ன மனஸ்தாபம் உண்டு இருந்தேன். ஆனால் அதை நான் அப்படி ஏற்றுக்கொள்றேன். இல்லை நீ ஏற்றுக்கொள்ளல சரிடா. அப்போ நார்மலாக பக்கத்தே இருந்து கேட்டு ஒரு ஆக்களாக எங்களுக்குன்னு அது ஒரு மனஸ்தாபம் தானே. ஏன்டா இப்போ ஒரு அங்கே ஒரு ஆள் கொஞ்சம் நான் கால் பண்ணியிருந்தேன், லண்டன்லேருந்து கால் பண்ணி வந்து ஒரு முக்கியமான விஷயம் கதைக்கணுமெண்டார். அப்போ நான் நினச்சே வந்து சில ஏதும் அப்பாண்ட வருத்தங்களை பற்றி எதுவும் மருந்து சொல்ல போகிறாரோ இல்லாட்டி எதுவும் வீட்டு திட்டங்களை எதுவும் செஞ்சு தர போகிறாரோ இல்லாட்டி எங்களோட உதவி திட்டங்களை பற்றி கதைக்க போகிறாரோ இல்லாட்டி எதுவும் குறை நிறைகளை கதைக்க போகிறாரோன்னு போட்டு நானும் பலத்தை எதிர்பார்ப்போட ஒரு அவுட்மேக்கில் அப்படி என்னென்று கேட்போன்னு சொல்லி சொன்னால், தம்பி உங்களோட டீமில் வந்து அக்னி வந்து இனியில்ன்ற மாதிரி ஒரு கேன்சமான படிக்கணுண்டார். அப்போ நான் அது இருக்கட்டுமங்கள அந்த முக்கியமான விஷயத்த சொல்ல கொண்டு கேட்டேன். இதுதான் தம்பி முக்கியமான விஷயமுண்டார். அப்போ நான் விளங்கல. அப்போ நான் இதில் என்ன முக்கியமான விஷயம் கேட்க இல்லை என்னென்னா அவனை நீங்கள் சரியான கவனமாக நீங்கள் 2 பேரும் பார்த்து கொள்ளணுமா. அப்போ நான் சரி எங்கள் வேறு என்ன செய்யணுமெண்டா அவனை வந்து பொம்பளை பிள்ளைகள் வந்துட்டு ஃபாலோ பண்ணினாலோ இல்லாட்டி அவன் நம்பர் கேட்டாலோ நீங்கள் சொல்லணுமாம். இல்லை அவன் எங்களோட தம்பி அவன் நம்பர் உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லணுமாம். ஒருவேளை அவன் ஐடியை யாரும் ஃபாலோ பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ அவன் நம்பருக்கு யாரும் கால் பண்ணினா அந்த ஃபோனை வேண்டி நாங்கள் காய்ச்சி சொல்லட்டுமா, இப்படி அவன் சின்ன பொடியன்னு அவன் மனசுகளை நீங்கள் மாற்றாங்கன்னு சொல்லட்டுமா. அப்படி வந்து இப்போ நீங்கள் உங்களோட உதவி திட்டங்களை செய்கிறது மற்றது இந்த அப்பா பார்க்குறது அது இல்லாமல் ஒரு பக்கம் இருந்தாலும் முதலாவது வேலையாக இதை பார்க்கட்டும். அதாவது வந்து அக்னியில் மிக மிக கவனம் செலுத்திட்டோம். அதாவது யாழ்ப்பாணத்து பிள்ளைகள்டேருந்து அக்னியை சரியான கவனமாக பார்த்துக்கொள்ளட்டாம். யாழ்ப்பாணத்து பிள்ளைகளை நம்ப வேண்டாம். அப்போ அவர் ஒரு அக்கறை நிமித்தம் வந்து சொன்னதெல்லாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் உங்களோட டீமில் வந்து அக்னி ஒரு கேன்சமான ஒரு பொடியன்னு சொல்லக்குள்ள கொஞ்சம் கார் அடுங்க அந்த பைக்கர் விழுந்துட்டு நான் ரோட்ல இறங்கிக்கலாம் சிச்சுவேஷன் ஆகிக்கார்.
ஓகே ரன்னு அப்படியா பழமாடாப்பா கரங்க இது மாதுளம்பழம்டாப்பா அது அதான் நான் நீங்கள் என்னடா முன்னுக்கு கொண்டாண்ட வைக்கிறேன் நல்லா நிற்கிறேன் யோசிச்சேன் உந்த சுச்சுவேஷனில் இறங்கிலாடா அப்போ நல்ல இடமோ நான் கவனிக்கல ஆளே கொஞ்சம் தான் அந்த அண்ணா அள்ளி போட்டார் கவனமா ஒரு கட்டிட்டு போக சொல்லுடா அக்னி கட்டிட்டு போக சொல்றா யார் 1-2 எடுத்து பொக்கெட்டுகளுக்கு வைப்பான் பார்க்காத இடத்துல ஆளுக்கு மாதுளம்பழம் உண்டா போய் விருப்பமா நைஸா வேப்பர் தீ போடுற தீ போடுறது ஒரு சரியில்லை நான் பார்ப்போம் சரியில்லை ஆட்டி என்ன அப்படி ஊத்த வழி வேலை செஞ்சு விட்ருவான் 5 ரூபா பார்த்துட்டு கட்டிட்டு கொண்டு வந்தாதான்ல அது இப்படி வச்சு என்னண்டு கிடக்கும் இருந்தாலும் இப்படி கிடக்காது என்ன அதான் திரும்பவும் இப்படி இந்த பேக் என்ன காசு எங்க கிடக்கா இல்லை பேக்குக்குள்ள கொள்ளி விடலாம்டாப்பா நார்மலா வேற காணாதோ இப்படி இப்படி இந்த பேக்குக்குள்ள கொள்ளுவிடா வேறு இந்த கொண்ட இந்த சைட்டாக விடு விடு ஓ ரைட் அப்படி ரைட் ஓ அப்படி மூளை ரைட் ஒரு பார் ஓகே கொஞ்சம் டைட்னஸில் கொண்டு வந்தீங்கன்னா சரியா நார்மலாக சும்மா இடந்தே இப்போ ஒரு சப்போர்ட் தானே ரைட் ஓகே சரியோ ரைட் இப்போ பாச்சா ரைனி மேங்கட ஓகேண்ணா கவனா போங்க ரைட் என்ன மாதிரி ஒரு மாதம் எடுத்து எடுக்க பார்த்தா அது வேற பாவம் எடுக்கல போனே சொன்னாண்டா இதை சந்தப்பங்களா பயன்படுத்தி 1-2 எடுத்து போடணும்ண்டு நான் பார்த்தா அது பேப்பரில் தூக்கி போடுறேன் தூக்கி அப்படியே போட்டுறான்டா அது என்ன சொல்லலாம் பிரச்சனை அவன் அதை கவனமாக செஞ்சிருப்பான் ஏற்கனவே இங்கே ஒரு புழுவில் நிற்கிறான் இல்லை அவர் லண்டன் அங்கே கழிச்ச புழுவில் நிற்கிறான் இல்லை அப்போ எங்களுக்கு இருக்கிற வேலைக்குள்ளே இப்போ இது ஒரு வேலை அதாவது வந்து அக்னியை வந்து பெண்கள்கிட்டேருந்து பாதுகாக்கட்டாம் பரவாயில்ல ஒரு ஃபோன் கொண்டு வருது இப்போ என்ன செய்யறது இந்த வீடியோ இருக்க டைமில் வர்ற வழியாலாவது காய்க்கக்கூடிய மேகடா இல்லாட்டி கதைக்கல ஹலோ எடுத்தோன்னே கண்டு தூசணத்தால் பேசுவோம் கட்டம் சரியா அதுக்குதான் நீ இருக்க விட்டுருக்கு அதுதான் கவிதாஸ் இருக்கான் விட்டுருக்கு அந்த பகுதியே வராது ஃபோன் ரிங் பண்ணினதே வராது அப்படின்ட்டு இல்லை இப்போ எங்களை பேசினாண்டா காண்டி அதை போட அவர்றாண்டு இல்லை தூசணம் பேசுகிறது வந்து மக்கள் கேட்க விடுறதுனால இல்லை தானே என்ன எத்தனையோ சமுதாயம் பார்க்கும் கொள்ளும் அதை போடுறது நல்லது இல்லை ரோட்டுக்கு எத்தி அடிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை அப்போ என்னண்டா ஒரு மனசாபத்தை உண்டு பண்ணி விட்டார் அவர் அக்னியில பாசம் பற்றி கேன்சம் போயா அது உண்மை அது உண்மை அதை அது சொன்னது கொஞ்சம் மனசு கஷ்டமா போச்சு இதுல என்ன வழிண்டா அது தான் பெருசா எடுக்கிறேன் அக்னியா விஜய் இந்த படம் பார்த்துக்காங்க கடைசியா அப்போ அவர் தான் அப்படி சொல்றாருண்டா இவர் சொல்றாரு நீங்கள் அதில் பற்றி பேச நினைக்கிறேன் ஆனால் தான் அதில் மென்ஷன் நான் இதில் பற்றி மைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் எத்தனை கிளம்பி இருக்கிறீர்கள் இந்த அக்கா என்ன எடுக்கிறா அக்கா சொல்லுவோம் வீடியோ சொன்னிக்கிறேன்னு சொன்னால் அக்கா கட் பண்ணிடுவோம் இந்த வாட்டை அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா நான் கவிதாஸ் ஹலோ ஹலோ கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் நான் கவிதாஸ் ஆமாம் சொல்லுங்கக்கா அப்பா எப்படி இருக்கிறேடா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அக்கா வந்து டென்மார்க்லேருந்து கேட்குறா அப்பா எப்படி இருக்கிறான்னு சொல்லி அப்பா நல்லா இருக்காதாக்கா ஏன்
அக்கா இந்த வீட்டை டியூப் லைட் இருக்கோ இல்லை கேட்குறேன் சும்மா சரி அப்பா வந்து ஆப்ரேஷனுக்கு வந்து எப்போ போகிறாருன்னு சொன்னால் அப்பா வந்து இன்னும் ஒத்துக்கொள்ளல ஆப்ரேஷனுக்கு ஓ அது அண்டைக்கு இது நேற்று ம் இந்த காலம் வந்து அக்கா குண்டு வல்ப்பு மாதிரி இருக்கணும் அது என்னென்றால் இப்படித்தானே நாங்கள் ஒரு மனுஷரில் அன்பு பாசம் வச்சு பழையக்குள்ள அது அப்படியே ஒரு உள்ளால ஊறிடுமே கட்டாயம் 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 அதுதான் நான் சொன்னேனே குண்டு வல்ப்பு மாதிரி இருக்கும் குண்டு வல்ப்பு மாதிரி நக்கல் இல்லை ஏன் நான் அப்படி குண்டு வல்ப்புன்னு சொன்னான்னா குண்டு வல்ப்புக்கும் டியூப் லைட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா குண்டு வல்ப்பு போட்டோன்னா 10 சடாண்டு ஓ டியூப் லைட் என்ன செய்யணும்னா கொஞ்சம் சுணங்கி தான் 10 அப்படியும் 10 ஆட்டி அந்த ஸ்டார்டரவா பிடிச்சி ஆட்டி விடணும் அதுக்காண்டி நான் இப்போ உங்களை டியூப் லைட் சொல்லல நீங்கள் ஒரு அப்படி நினைச்சு போடாங்க நான் சொல்கிறேன் சும்மா கடைசி வரைக்கும் ஓம் ஓம் கட்டாயம் ஓம் ஓம் அழாதீங்க அழாதீங்க நீங்கள் அழுது அப்புறம் நாங்கள் 3 பேரும் அழுது அளவலக்கிட்டுருவோம் இந்த காருக்கேருந்து உண்மைதானே இப்போ எங்கள்ட அப்பாவில் பாசம் வச்சு நீங்கள் அப்பா அழுதாக்கு நீங்கள் அழையக்குள்ள எங்களில் பாசம் வச்சு நீங்கள் அழுதா நாங்கள் அழ மாட்டோம் அக்னி அழுது காட்டுறேன் ஏன் அழ மாட்டான் அன்னைக்கு அப்பாண்டதுக்கு பார்க்கலையா நீங்க அழுதத அப்ப அக்னியே அழ வச்சேன்டா அவங்க அப்பாண்ட பாசம் மாத்திரம் உண்டு இப்போ என்ன பிரச்சனைன்னா நாங்கள் வீடியோ ஒன்று எடுத்து இருக்கிறோம்ன்றதை உங்களுக்கு காட்டுறக்காண்டி நிறைய தலைவர் ஆய்வு பண்ணினாங்க நீங்கள் அதை புரிஞ்சு கொள்ளல அதை அடித்தான் நான் கேட்டேன் டியூப் லைட் இருக்கோண்டு சரி சரியா பிரச்சனை இல்லை நாங்கள் அப்பா தான் சும்மா வந்துடும் டோன்ட் வரி அக்கா நாங்கள் இருக்க மட்டும் கைவிட மாட்டோம் இனி கடவுள் கூட இருக்கிறார் பத்தாக்கு நீங்கள் கூட இருக்கிறீர்கள் இதை விட வேறு என்ன வேணும் கண்டிப்பா கண்டிப்பா அப்ப நாங்கள் இந்த வீடியோக்கு அடுத்து முடிச்சுட்டு கதைக்கிறோம் சரிதானே அக்கா இந்த ப்ரொஃபைல்ல நிக்கிறது யார் 3 பேரும் ப்ரூக் பாம் 3 ரோசஸ் மாதிரி நிக்கிறீர்கள் நீங்களும் கூட 2 தங்கச்சி மேருமோ சரி சரி ஏன் அப்ப நான் சொன்ன சரிதானே சரி அப்ப நம்ம அப்பா கொஞ்சம் கவனம் பாருங்க கட்டாயம் கட்டாயம் எதிர்பார்த்துருங்க இன்றைக்கு உங்களுக்குமே பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது பார்த்துருங்க சந்தோஷமா ஓகேக்கா பாய் சி யூ டாடா ஓகே பாய் 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 ஓகே அப்போ சந்தோஷம் அக்கா ஒரு இடத்துக்காச்சு இந்த உண்மையிலே வந்து அப்பா அந்த வீடியோ பார்த்து அழாத ஆக்களே இல்லை அவ்வளோ ஒரு கவலை உண்டு பண்ணது என்னடா பண்ணி கோலோட வைப்போட ஹலோ ஓம் வணக்கம் வணக்கம் அண்ணே நல்லா இருக்கும் நீங்கள் ஓம் 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 அது நான் கைதடிக்கிட்டேன் அதான் கட்டாக போச்சு நீங்க பிரான்ஸ்லயா அப்பா நல்லா இருக்காருண்ணா அப்பா நல்லா இருக்காரு நீங்க ஓகேயா ஓகே எனக்கு நான் வந்து கட்டை வந்து ஸ்டென் வச்சிருக்கு ஸ்டென் வச்சிருக்கா மற்றேண்ணா எனக்கு ஒரு சந்தேகம் என்னண்டா இந்த 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 இரும்புகளுக்கு வந்து மின்னல் அடிக்கிறது தானே அதே மாதிரி இந்த ஸ்டென்ட் வச்சாக்களுக்கு மின்னல் அடிக்காதோ
அது என்னண்டு இல்ல, அது ஒரு பைப் மாதிரி தானே வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன பிளாஸ்டிக் மாதிரி தான் வைக்க. அது இரும்பண்டி இல்லை தானே? இல்ல இல்ல, அந்த நரம்பு ரத்தம் நரம்போட அந்த உள்ளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியே வச்சு விடுவாங்க. சேர்ந்து கொண்டு சொல்றாங்க. ஓகேண்ணா, அது நான் சும்மா நான் என்ன தெரியும், நான் சும்மா பாடி கேட்டா நீங்கள் சிரிப்பீங்கன்னு கடைசி வந்து சிரிக்கிறீர்கள் இல்லையே. நீங்க தெரியும், எங்க நான் பார்க்கலாம் வீடியோ தெரியும் நீங்க எப்படி கேட்பீங்கன்னு. இல்லை அதுவும் சரிதாண்ணா. சந்தோஷம் சந்தோஷம், அடுத்து கழிச்சே சந்தோஷம். கவனம் பார்த்துக்கொள்ளுங்க, உடம்புல கொழுப்பு என்ன நீங்க நீங்க அந்த ஒரு டாக்டர் ஆவாக்காரு அக்காவுக்கு செல்ல மக்கா இருக்கு, இந்த கண் செய்வனுக்கு ஒரு பெரிய ஆஸ்பத்திரி சொல்லியிருந்தீங்க தானே? யா அதுல வந்து எங்களோட மச்சவரும் கண் டாக்டரோடய வேலை செய்யறா. அப்படி என்ன நான் அவன் ஜிட்டாவோட நம்பரை தரேன் உங்களுக்கு, நீங்க தொடர்பு. கட்டாயம் எனக்கு ஒரு அப்போ நான் உங்களோட நம்பர் சேவ் பண்ணி விடுறேன், கண் டாக்டர் உண்டு. ஆமாம், நான் அன்றைக்கு மெசேஜ் போட்டேன், எங்களோட வைஃப் இருந்து மெசேஜ் போட்டேன், நீங்க பார்க்கல, அடிச்சுனாங்க அன்றைக்கும், நீங்க எடுக்கல. ஓ சாரி, நான் பிஸியாக இருந்த போல. நான் இப்போ உங்களோட நம்பரை சேவ் பண்ணி விடுறேன், கண் டாக்டர் பிரான்ஸ் உண்டு. ஆமாம் சார், நீங்க சொன்னீங்கன்னா நான் அவன் மச்ச அவார்டு தான் வேலிசா, அவன் டேரக்டர் இதெல்லாம் வேலிசா. ஆமாம், அப்போ இருக்கா காய்ச்சி போட்டு சொல்லுங்க. ஆமாம், நான் காய்ச்சிட்டு நான் உங்களோட நம்பர் அடிக்கிறேன், நீங்கள் நம்பர் தர. இப்போ கடைசி மட்டும் என்னைய கண்டக்டர் சேவ் பண்ணாடான்னு சொல்லவே இல்லை நீங்கள். உங்களுக்கும் ஒரு ஆசை அப்படி இருக்கா பார்க்கணும் உங்களே. சரி அண்ணா, ஓகே. ஒருக்கா காய்ச்சி போட்டு எனக்கு கட்டாயம் சொல்லுங்க. ஏண்டா கட்டாயம் சொல்லுங்க, என்னென்றா இருக்கா அந்த நல்லம்மாவுக்கா கூட்டிங்கன்னே செஞ்சால் சந்தோஷம் எனக்குமா. சரி ஓகே. மின்னல் அடித்தா வீட்டுக்குள்ளே இருக்கும். சரி சரி, கவிதா சார் எல்லாரும் கேட்டு சொல்லுங்க. அக்னி நித்திரையானா நான் சொல்லிடுறேன். கவிதா கேட்டேன்னு சொல்லிட்டேன். ஓ நன்றி. ஓகேண்ணா, ஓகே பாய். அட அண்ணாச்சி அப்போ என்னென்றால் இந்த அக்கா சந்திக்கணும்னு கேட்ட வட எங்கே நிற்கிறீங்கன்னு கேட்குறா. ஹலோ ஓமாக்கா. ஓம் கிருஷ்ணா, எங்க நிக்கிறீங்க? ஓ நான் காருக்குள்ளேக்கா. நீங்கள் ஓம் எங்க நிக்கிறீங்க? அங்க வீட்டையால எந்த இடத்துல நிக்கிறீங்க? இடம் வந்து நீங்க ஒருத்தர் நிக்கிறீர்கள். நாங்க நிக்கிறோம் உங்களில இருந்து இப்ப வந்து கொண்டிருக்கிறோம் பாலத்தால. ஓ அப்ப நாங்கள் இப்ப வரத்துறையில நிக்கிறோம். வரத்துறையில நிக்கிறீங்களா? அவளி எங்க போக மாட்டீங்க, வர மாட்டீங்க. நாங்கள் என்ன ஒரு வீடியோ ஒன்று செஞ்சோன்றிருக்கோமாக்கா. என்னென்றால் இப்போ இதை விட்டுட்டு வந்தவன்டா உங்களை தான் எடுப்போம், பரவாயில்லையோ? நாங்க உங்களை பாக்கணும்ன்றதான் அதுதான். இல்ல எடுக்கல. நாங்க எடுப்போம், நீங்க எடுக்கல நாங்க எடுப்போம், பிரச்சனை இல்லை. வேற எப்படி இருக்கிறீங்களா? அப்பா ஓகே அசமா இருக்கிறாரா? அப்ப நாங்க ஒரு சீரியஸா ஒரு கதையா எடுக்கவே இல்லை. ஹலோ கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனை. என்னண்டு இது கவரேஜ் பிரச்சனையா இருக்குதா? நீங்க வந்தோன்றீங்களோ புங்குடுதி பக்கம் கொஞ்சம் பிரச்சனை. அதுதான் இப்ப வீடியோ எடுக்கல தானே? இல்ல உங்களோட கதை நீங்க நான் எடுப்பேன் நீங்க வேணான்றீங்க. அம்மா கேட்க போறா? அம்மாட்ட கொடுங்க கேப்பமா. இல்ல கேளுங்க கிருஷ்ணா, நான் பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கேன். அம்மா கஷ்டம். அப்ப அம்மா ரெண்டு உதவி செய்யறேன்னு கேட்போம். கொடுங்க, கட்டாயம் உதவி செய்வோம். என்ன சோட்டியோ பாவாடையோ என்ன ஆமான்னு பண்ணுமா கொடுங்க. நீர் சொன்னிருவானே, உண்மையா சொன்னா ஹெல்ப் பண்ணுவீங்க. கட்டாயம் ஒரு கதையும் இல்லை. கொடுங்க, அம்மாட்ட கொடுங்க. ஆமா லைவ்ல போகுமா? லைவ்ல போகுமா இது? இது லைவ்ல இப்ப போய்கொண்டிருக்கு. இப்ப பிரான்ஸ்ல இருந்து 340 பேர் பார்த்துருக்காங்க. நீங்க பிரான்ஸ் எவ்வளோ? நான் நவ்ஸ்லி ஷேக்ல இருந்து எத்தனை பேர் பார்க்கறாங்க? 102. நீ கூட சொல்ற லாச்சப்பன். நவ்ஸ்லி ஷேக்ல இருந்து ஆக்க குறைவா தான் கிடக்கு. 67 பேர் பார்க்கறாங்க அந்த ஏரியாக்கு இருந்து. தம்பி நான் தம்பி புங்குடுதி பாப்பு. அப்ப பிரான்ஸ் டிஎல் அவளோ பிரான்ஸ், நான் புங்குடுதி வெல்லோ. அப்ப மகள் பிரான்ஸ், நீங்க புங்குடுதி பண்றீங்களா? சொல்லுங்க வா. எங்கட புங்குடுதியில பார்த்து நீங்க இதை நோக்கிறேன் காணையில என்னதான் சொல்லி கொண்டு போனீங்களே ஒரு. அப்ப எனக்கு உங்களோட சரியான கோவம். எங்கட புங்குடுதி போல இருக்கா? எங்கட புங்குடுதியும் புனித பூமி. நான் ஒரு நாளும் அப்படி சொல்லலையே புங்குடுதியில். அண்டே இதுனா வேறு மக்கள் இல்லாட்டி அப்படி சொல்லியிருப்பேன்.
தெரியும் எனக்கு ஞாபகம் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ உங்களுக்கு என்ன உதவி செய்வோம்? என்ன உதவி செய்வோம்? சாப்பாட்டு கஷ்டமோ, உடுப்பு கஷ்டமோ? எங்களுக்கு மற்றவர்களுக்கு நீங்க கொடுத்தா சந்தோஷம். அப்படி ஒரு கஷ்டம் இருக்குதோ? அதுதான் கஷ்டம், வேறொரு கஷ்டம். அந்த கஷ்டம் நல்லா கொடுக்கறதுக்கு எங்களுக்கும் ஒரு வழி வேற வேணும். அங்கிற பிள்ளைகளை நல்லா கொடுக்கணும் எனக்கு விருப்பம். எப்போ வருமென்ற மாதிரி உங்களோட ஒரு எஸ்டிமேஷன்? நீங்கள் என்ன சந்திக்கிறதுன்னு சொன்னா 2-3 போன் அடிச்சு தான் வரணும். நான் என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட அங்க உள்ள பொம்பளைகளுக்கு காசே கொடுக்க மாட்டீங்க. சொல்லுவீங்க இந்த அம்மாவை போல நீங்க வாழுங்கண்டு. அப்போ கட்டாயம் உங்களோட பக்கம் உங்களோட வண்டி வராது. இல்ல உண்மைதான். நீங்க எங்களை போல அகட்ட வந்து பார்க்க மாட்டீங்க. நாங்க வந்து உண்மையாக 24 நேரமும் உழைச்சி ஜீவிக்கிறோம். நான் வந்து தெல்லிப்பளையிலும் இளவாலையிலும் தெல்லிப்பளையிலும் இருக்கிறேன். இப்ப அங்க தோட்டம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒருக்கா இப்ப ஒருக்கா அக்காட்ட குடும்பமா என்ன நோக்கம் வந்து கேப்போம். அக்கா இந்தாங்க, என்ன நோக்கமா? என்ன நோக்கம்? ஓம் கிருஷ்ணா. இப்ப என்ன நோக்கம்னா நான் இப்ப ஹோப் ஐடியில 2 வீடியோ ஒன்று எடுத்து நிக்கிறேன். ஓகே, வீடியோ எடுத்து பண்ணிக்கிறீரா? பெங்களூர் ஹைக்கு கடி ஓடி வந்தேன். ஓகே, அதான் பிள்ளைகள் ஒரே எஸ்கே தான் பாக்குறேன்னு சொல்லி கொண்டு நிக்கிறாங்க பிள்ளைகள். ஓகே, வேலை முடிய வந்து பாக்குறது கிருஷ்ணா செய்யறது. நான் ஹெல்ப் பண்றீங்களானே அப்ப சரியான விருப்பம். நாங்க 2-3 ஹெல்ப் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து. தெரியும் பிக் ஹெல்ப் பண்ணுங்க. தெரியும். இது அப்ப என்ன மாதிரி இல்லாட்டி அப்ப காய்ச்சல் ஓகேயா இல்லாட்டி என்ன மாதிரி நம்ம எல்லாம் பாப்பேன் பிஸியா? ஓகே, இல்ல அதுதான் பிரச்சனை இல்லை. என்னென்னா இப்ப நாங்கள் வந்தோம்னா எங்களோட சேர்ந்து கேமராவும் பெறும். நீங்க பயப்படுறீங்களே அதுல பார்த்து அதான் கண்டாலே பயம் தானே. உங்களோட போனுகள் ஒன்றுக்கும் கேமரா இல்லையோ? எந்த போனுக்கு இல்ல. நாங்க அந்த சின்ன நோண்டு அந்த சின்ன அதான் வச்சிருக்கிறோம். அப்ப சின்ன போனுக்கு இப்ப வாட்ஸ்அப் கிடக்க போல பிரான்ஸ் ஆனா சொல்லல அதுல கிடக்குமே. பிரான்ஸ்ல நாங்க மட்டும் சும்மா செட் பண்ணி தண்டிதான். எங்க சின்ன போன் தான், கேமரா நாங்க யூஸ் பண்றது இல்ல. எனக்கு இந்த போன்ல ஒன்று எடுக்கலாம், ஒரு 3 போன் எடுக்கலாம் உதய மாடல்ல. அந்த சின்ன அதாவது இப்ப போன் வந்து சின்ன இருக்கணும், கேமரா இருக்கப்படாது, மற்றது வாட்ஸ்அப் வேலையே ஆகணும். வாட்ஸ்அப் வேலை செய்யணும். ஓகே, நீ கதைக்கிற ஸ்டைல் எனக்கு விளங்குது. நான் உங்கள வீடியோ கனகாலமா பாக்குறேன். எனக்கு வைக்க முடியல. ஐயா என்ன சிரிப்பே பாருங்க. அக்னி சிரிக்கிறான். கொஞ்சம் உடல்நல குறைபாடுகள் வந்ததானே இப்ப ஓகே பரவாயில்ல சிரிக்கிறான். கவிதாஸ் எப்படி இருக்கிறார்? நல்லா இருக்கும். கவிதாஸ் கதிரையில சாஞ்ச வண்ணம் இருக்கிறார், கண்ணாடியும் போட்டு உண்டு. சந்தோஷமா இருக்க பாக்க இல்லாம இருக்காத. அது சரி பாப்போம் கட்டாயம். நாங்கள் ஒரு கால் இப்ப உங்களை கைதடி பக்கம் போற மாதிரி இருக்கு அப்படின்னா வரையக்குள்ள சந்திப்பமான நேரம் காண வந்து ஓடும் போடாது. ஓகே, கைதடி பக்கம் போறீங்களா? ஓகே, ஆமா சரி சரி. ஓகே, அப்ப சோமா இருக்கீங்க. அப்ப ஓகே, என்ன டாடி மன் பாப்போம். ஓகே அக்கா, சந்தோஷம். ஓகே அக்கா, சந்தோஷம். சரி அக்கா, பாய், see you, டாடா. ஓகே பை. ஓகே அக்கா, பாய், see you, டாடா. நாளைக்கு வீடியோல வரும் பாருங்க. அத கொஞ்சம் கட் பண்ணி போட்டு சொல்லுங்க. அப்ப பரவாயில்ல, உங்களுக்கு சம்மதம். ஆசையா இருக்கு நாளைக்கு பாக்குறது. இல்ல ஆசை இல்லைன்னா அவைக்கு தெரியும் நாங்க கதைக்கிற விதத்துல இவங்க போடுவாங்களா இல்லையாண்டு. சரி, அப்ப கடைசி வரைக்கும் நாங்கள் என்னத்துக்கான இந்த வீடியோவை ஆரம்பிச்சோம்ன்றா சொல்லலாம் அவ்வளோக்கா. அதுதான் அப்பா உனக்கு என்ன, உனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. நீ அந்த அங்கிள் சொன்ன கதைக்கு எந்த வழியை வந்து வரியாது அதுக்குள்ளா நிற்கிறான் அவன். சரிதானே? அப்போ உண்மையிலே வந்து இந்த உறவுகளோட கதைக்கிற மாதிரி சந்தோஷம் வேறு 1 மில்லியன் தான் சொல்லணும். அவ்வளோ தூரத்துக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சரிதானே? அப்போ அதுக்கிடையில 3 மிஸ் கால் வந்தது. இப்போ அவைக்கு இப்போ எடுக்கலாம் கொஞ்சம் சொன்னாங்க, எடுப்பேன், பிரச்சனை இல்லை. என்னென்னா வந்து இப்போ சில பேர் நினைப்பீங்க, என்ன தம்பி வார ஹோல் எல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்க, ஆனால் எங்கடையே மட்டும் எடுக்கிறீங்க இல்லையாண்டா. வீடியோ எடுக்கிற டைமில் வந்து அதிர்ஷ்டவசமாக வந்துட்டு அப்படின்னு சொன்னால் நாங்கள் எடுத்துடுவோம். ஏன்டா அவங்களோட கதைக்கிற ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கும் பார்க்குறப்போ ஒரு நல்லா இருக்கும்ன்றக்காண்டி. இது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதியிலேருந்து வர நினைக்கிறேன். சவுதி
அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நான் அக்கினி. நான் கிருஷ்ணா. இது என்ன கோல் ஆன்சர் பண்ணி போட்டு போச்சுடாடி. அப்படியே வீடியோ லைனில் வச்சுட்டு வேண்டாக்கல என்னென்னு கேட்டு ஓடியாருண்ணா. ஹலோ ஹலோ வணக்கம் அண்ணா. ஓம் வணக்கம் அக்கா. சொல்லுங்க, நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று செஞ்சோன்றிருக்கோம். சொல்லுங்க. ஓ அண்ணா லேட் ஆகிருக்கோப்பா. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்னா இதில் சொல்லலாம், இல்லை தனியாக தான் கதைக்கணுமெண்டா பிறகு நாங்கள் கதைப்போம் இருக்கோம். இல்லை தனியாக கதைக்கணும். ஆனால் எனக்கு நீங்கள் எடுப்பீங்களா? அதுதான் பிரச்சனை. நீங்கள் பிடிச்சிட்டியல் போயிட்டே சரி பரவாயில்ல, நான் அப்படின்னா உங்களுக்காண்டி ஒரு 5 நிமிஷம் வேண்டாலும் ஒதுக்கி எடுக்கிறேன். ஏன்டா நீங்கள் ஒரு தேவையை குறித்து தான் எடுத்துப்பீங்க. என்ன ஹெல்ப்பிங் சம்மந்தமாவோ? இல்லை இல்லை அண்ணா, சரி. ஹெல்ப்பிங் சம்மந்தமாக எடுக்கல. உங்களோட பர்சனல் இஷ்யூ எதுன்னு சொல்லணுமா? ஓ அண்ணா, அதுக்கு தான் எடுத்தேன். எந்த நாடு நீங்கள்? நான் வந்து ஸ்ரீலங்காவில் அனுராதபுரம். இப்போ இருக்கிறதுங்க? நான் இப்போ வந்து சரிக்கா. அப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் சுணங்கி எடுங்க சரிதானே. நான் உங்களோட கதைக்கிறேன். இப்போ வந்து எங்களோட அம்மா ஒருக்கா எடுக்கிறேன் என்னென்னு கேட்டுட்டு நான் லைட்டாக அடிக்கிறேனக்கா. ஓகே அண்ணா. அதுக்குள்ள இன்னும் ஒரு லண்டன் கோல் வருதுடா. அப்போ என்ன இது? ஆமாம், அப்புறம் நார்மல் கோல் கொண்டு வருதாப்பா. மேலால் பிரான்ஸ் கோல் கொண்டு வருதாப்பா. டப்பா எதை எடுப்போம்? இங்கே கீழே அம்மா அடிக்கிறேன். அம்மா அடிப்பேன் பஸ்ஸுக்கு வேணுதாங்க ஏப்பா. அடா குடாங்க கண்டு வாழ். ஹலோ அனு 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 உங்களோட தொலைபேசி அழைப்பானது ஒரு பதிவு செய்யப்பட்ட அழைப்பாக இருக்கிறால பார்த்து கதைங்கோ. அப்படின்ற அதுவும் தெரியும். அதாவது கோல் வந்து ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்குது வீடியோவில். அவுட் மேக்கில் விட்டுருக்கேன் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகுது. விஷயத்துக்கு வா. ஆமாங்க, முக்கியமான பிரச்சனை டோப்புகள் வந்தாலும் பின்னுக்கு காருக்கு பின்னு கிடக்கு. இப்போ கைதடிக்கு வந்தீங்கன்னா எடுக்கலாம். அவசரமோ? ஏன் ஏன் வசந்துக்கு போயிட்டு அந்த சிவர் ஒன்று முறைஞ்ச நேரம் இல்லையாம? அதுக்கு உண்டே புள்ளியோருக்கா காட்டி போட சொல்லலாம். இல்லாட்டி அனு வழியில வந்த அனு வீட்டு வெளிச்சத்தை பார்த்து அனு கொண்டு போட சொல்லன். ஐயோ இந்த கடவுளே, ஸ்ரீதேவி சிரிக்கிறாளடா. உண்மையா கைதடிதான் நினைக்கிறேன். நீ என்ன மூதேவி என்னோட? சரியா பரவாயில்லையா? ஸ்ரீதேவி என்ற ஒரு நல்ல சொல்ல இல்லையாம்மா இந்த கடவுளே. சரியா? அந்த நேரம் பள்ளிக்கு அனுப்பல அந்த பழம் பொறுக்கினான்னு மிச்சமா. அவன் ஸ்ரீதேவிக்கும் மூதேவிக்கும் வித்தியாசம் தெரியா நினைக்கிறேன். ஓ பாய்டி பாய் பாய் பாய். நீ கணக்க போன் கேட்க கூடாது, களைச்சி போடுவ வை. சரி பாய் பாய். அங்கால யாரோட மெல்லாவிய வெளுத்து வாங்குறா? ஒரு லெமன் ஜூஸ் உண்டு, ஒரு லெமன் ஜூஸ் ஒன்று அடிச்சு கொடுங்க உடனடியா. லெமன் ஜூஸ் உண்டு களைப்பு போக பிள்ளைக்கு. சு டக்குன்னு கட் பண்ணு கேட்கலாம் கிடக்கு. சரி சரி. ஆமாம் மெல்லாவி கடும் விஷயம் தான் கிடக்கு. அப்போ என்ன வீடியோவில் என்னது விஷயத்துக்கு வீடியோ தொடங்கி கைக்கலாம்? அதுதான்டாப்பா கதைக்கலாம் இருக்கு. சரி நீ சொல்லுவா விஷயத்துக்கு. சொல்லு என்ன விஷயம்? சொல்லி விட்டுருவான்டா. ஏன்டா ஒரு கோல் வர்றதுக்கு டைம் எடுக்காம டக்குன்னு சொல்லி விட்டுருவான்டா. நான் அப்படி கொண்டாடுறேன். அப்போ நாங்கள் இல்லை கட்டாயம் வந்து நாங்கள் இனிமேல் வந்து உறவுகள கோலை வந்து மிஸ் பண்ண மாட்டோம் இனிமேல். அதுக்கான ஆதாரம் தான் இப்போ நடந்துருக்கும். இல்லை அதுவும் ஓகே தாங்கண்ணா. இப்போ அதுக்காண்டி புரிம்பா நாங்கள் வந்து ஒரு ஃபோனை சிம் ஒன்று எடுக்க போகிறோம். அதுக்காக ஒருவான் தம்பி கிருஷ்ணா அவசரமாக கோல் அடிங்கன்னு எழுதுறேன். இன்னொரு அவசரம் உண்டு பாபன். ஆமாடா அதுக்கு அப்புறம் வேற ஒன்று வருதாப்பா. அதுவும் ஜெர்மன் நம்பர் தான். ஹலோ ஹலோ வணக்கம். ஓ வணக்கம் அண்ணா. ஓ நான் இங்கே ஜெர்மன்லேருந்து கதைக்கிறேன். ஓ ஜெர்மன் அபடம் நீங்கள்? இங்கே முன்சரம் அவங்களோட 2 கிழமைக்கு முதல்ல கோல் பண்ணி கதைச்சேன். நானும் என்னுடைய ஒய்ஃபும் கதைச்சவோ. ஓ கதைச்ச ஞாபகம் உண்டுடா. உங்களோட வந்து 2 பேர்ட்ட படத்தையும் பார்த்த ஞாபகம் உண்டு கிடாக்கு எனக்கு.
என்ன அலுவலாக வச்சுன்னா ஞாபகம் இல்லை அடகு. ஓ அலுவல் வந்து என்னன்னு சொன்னால் இப்ப நான் வந்து நான் கொஞ்சம் உதவிகள் ஆக்களுக்கு செய்யணும். நான் உங்களை மாதிரி இல்லை, சும்மா வந்தால் தெரிஞ்ச ஆக்களா இருக்கும், கொஞ்சம் உதவிகள் செய்யணும். அது நோமம் இல்லை, அது வளமை தானே. ஆமாம். ஓ நான் இப்ப போன இப்ப 2 மாசத்துக்கு முதல் வந்துட்டு வந்தேன் நான். ஆமாம். இப்போ வந்துட்டு போய்களையும் அங்க ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் ஒன்று இருக்கு தொண்டமனாத்துல. ஆமாம். அவைகளை எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டது உங்க மந்தியில இருந்து ஒரு ஆஸ்பத்திரியில வந்து புருஷன் வந்து வாட்டில் வச்சிருந்தவ. ஆமாம். வைஃப் வச்சிருந்தவ. அப்ப அவருக்கு கேன்சர் வருத்தத்தால அப்ப அங்க இங்க ஒரு அணி அங்க ஆஸ்பத்திரிகள் மாத்தி மாத்தி இழுத்துருந்தாங்க. ஓகே. அப்ப அதால அவைகள் சரியான கஷ்டம். அப்ப வந்து போற இதுல அப்ப ஆஸ்பத்திரியில இருந்த இடத்துல என்னுடைய ஒரு தங்கச்சி முறையான ஒரு பிள்ளை ஒன்று எனக்கு சொல்லிச்சு, இப்படி அவைகளுக்கு சரியான கஷ்டம், அப்படி என்ன செய்கிறது, ஏதாவது உங்களோட வந்து அவட கதைச்சிருக்கிறா தங்கச்சியோட, இப்படி தனக்கு சரியான கஷ்டம். இப்ப நாங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன செய்யணும் நாங்கள் எங்க சார்பா? ஓமோம் என்ன நானும் வந்து என்னுடைய பர்த்டேயும் 12 மாசம் வருது. நானும் வேணுமெண்டா உங்களுக்கு நான் கொஞ்சம் உதவிகள் செய்வேன். எங்களுக்கு செய்ய வேண்டாம், நீங்க மக்களுக்கு செஞ்சா ஓகே. அவைய வீட்டுக்கு போய் ஓமோம் அவைய வீட்டுக்கு போய் அவைய இந்த வறுமைக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமோ உங்களோட? எந்த இடம்? அரசடி. சரி, நீங்க ஒன்று செய்யுங்க, எனக்கு அவைய டீட்டெயில் எனக்கு அனுப்பி விடுங்க. டீட்டெயிலாக எழுதி விடுங்க, வாட்ஸ்அப்பில் எழுதி விடுங்க. அவன் பேர் விவரத்தையும் போட்டு ஃபோன் நம்பரையும் எழுதி என்ன பிரச்சனை என்று மோக்க எழுதி விடுங்க. நான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று எடுத்து நிற்கிறேன், கொஞ்சம் மாறுதலாக காய்க்கிறேன். நீங்கள் டீட்டெயிலை போட்டு விடுங்க, நான் முடிஞ்சால் நாளைக்கெல்லாம் 4 போயிட்டு பார்க்குறேன். சரி, நான் கதைக்கணும் உங்களோட ஆறுதலா. என்னன்னு சொன்னால் இப்போ அவர் வந்து வருத்தத்தில் 38 வயசு இறந்துட்டார். சரியோ, 4-5 பிள்ளைகள். ஆமாம். அப்ப அதால சரியான கஷ்டமான அவைகள் அந்த கடற்கரை சைட்டோட இருக்கணும். நான் இப்ப வந்து நீங்க வீட்டுக்கு போய் நேர போய் பார்த்தேன் நான். அப்ப சரியான கஷ்டத்துல இருக்கணும், வேறையாட்டியோ வீட்டுலான்னு இருக்கணும். அப்ப சூடை தட்டியோ செய்தான உழைக்கிறோம். அப்ப நானும் எனக்கும் என்னுடைய வீட்டு தொகை கொஞ்சம் கருவாடு வேண்டி இருக்கு, காசு கணக்காக கொடுத்துட்டு வந்தேன். ஓ அதுதான் இப்போ நீங்கள் டீட்டெயில் அனுப்பிடுங்க, நான் போய் பார்க்குறேன். ஏன்னா நான் வீடியோ ஒன்று செஞ்சோன்னு நிற்கிறேன், நான் கட்டாயம் போய் பார்க்குறேன். சரியா? நான் டீட்டெயில் விலாசம் எல்லாம் போட்டு விடுறேன் உங்களுக்கு. டெலிஃபோன் நம்பர். அதாவது இப்போ உங்களுக்காகவே யாருன்னு தெரியா, உங்களுக்கு சொந்தம் இல்லை, இப்போ எதாச்சியாக கண்டெடுத்து அப்படி தானே? எனக்கு சொந்தமே இல்லை, எனக்கு ஒரு நான் வந்து இப்படியான இறக்கம் என்ன பண்ணபடியால் நான். சரி ஓகே நோ ப்ராப்ளம். நீங்கள் எனக்கு ஒருக்கா டீட்டெயிலாக அனுப்பிடுங்க, நான் போய் பார்க்குறேண்ணா. ஓகேண்ணா பை. அப்போ என்ன மாதிரி விஷயத்த சொல்லுவோமாக்கு நீ? எல்லாத்தையும் என்னோட ஹோலாண்ட மெடுக்க விடவா என்ன விளாக்கம்? என்னதுக்கு கோல் கதைக்கோ? சரி, இப்போ நீ உனக்கு நித்திரை வருதுன்னு சொல்கிற பார்த்தா இப்போ கோல் கதை கேட்க மட்டும்தான் உனக்கு நித்திரை வர மாதிரி இல்லை. நீ எப்போ நித்திரை கொள்றேன்னு சொல்லு. என்னடா சவுதி கோல் கூட வருது? அதுதானே நம்மளது காலையும் போய் குறுக்கால போட்டு குடாடி ஆள் எடுத்துட்டு அடக்கம் எடுங்கோண்டா. ஐயோ, அப்போ கோலோட போ நேரம். அனைவருக்கும் வணக்கம், நான் கவிதாஸ். ஹலோ, பார்த்தீங்கன்னா சவுதியில இருந்து ஒரு அக்கா அழைச்சிருக்கிறா. சொல்லுங்க அக்கா. அப்பா இப்போ எப்படி இருக்கேன்னு வீடியோ கால் எடுத்து பார்த்து தான் சொல்லணும். நான் பரேகா அந்த பரேகா எழுப்பினவர் அத்தை விட்ட. பேர் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. என்னன்னா அப்பா எங்களுக்கு செல்லக்கிளி அப்பாவை நாங்க சிரிச்சு பார்க்கணும், அவரை சிரிக்க வச்சும் பார்க்கணும், எங்களை சிரிக்க வச்சதல்லோ.
ஆமாம் கவலையா கிடக்கு. இப்ப ஒரு கிழமையாவே அப்பாவை இப்படி பார்க்க எங்களுக்கு முடியல. ஆமாம் அவரோட ஒருக்கா பேச வேணும். அவரோட ஒருக்கா பேசணுமோ? எங்களுக்காக இருந்தாலும் அப்பா ஹாஸ்டல் போகணும். நல்லபடி மட்டும் எங்களுக்கு வேணும். செல்லக்கிளி அப்பா அப்ப உண்மையா கதைக்கணும் என்று ஆசையோட இருக்கிறோம். அப்படியே நில்லுங்க ஒரு வாரம். அவ உங்களோட அப்பாவின் மேலும் எங்கள் மேலும் வச்சு அதீத அன்பின் நிமித்தம் நான் அப்பா கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். அதிர்ஷ்டவசமாக ஆள் எடுத்தாரண்டா நீங்கள் ஓரிரு வார்த்தைகள் ஆளோட கதைக்கலாம். ஆனால் ஆள் வந்து பார்த்தீங்களா இப்போ என்ன விட பிஸியாக இருக்கிறார். இப்போ ஹோல் கதைக்கிறதுல டிரான்சிட் போடைக்கு கட்டாது. அடுத்த ஜெர்மன்லேருந்து வருது. அப்போ என்ன வீடியோ செய்கிறது ஜோதிச்சுப்பார். இப்போ ஹோல் கதைக்கிறேன்னு கோவிக்கிறாங்க. இனி வீடியோஸ் வராட்டிலும் கவலைப்படுறாங்க. என்ன செய்கிறது? ஒரே நேரத்தில் 2 கோல் வருது. அப்போ கீழ் ஒன்று மேலே ஒன்று வருது. அச்சா இது எடுக்கட்டா? இப்போ அது கட்டா போச்சு அந்த கண்டு. ஹலோ வணக்கம் அப்பா. நான் சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணா. சோறுக்கு அடிச்சது சோறுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இல்லை பரவாயில்ல சொல்லுங்க. தெரியாக்கண்டா பரவாயில்ல தெரிஞ்சாக்கலான்னு. உங்களுக்கு அந்த பிரியாவில் காசு அனுப்பினார் கிருஷ்ணா. அனோஸ்காரம் பாலசிங்கம் மட்டும் அனுப்பினார். பாருங்க ஒரு நிமிஷம் பார்ப்பேன். டாக்கண்டு பார்ப்போமா? பார். அதாவது வந்து நாங்கள் இந்த நம்பரை கொண்டே பேங்கில் கொடுத்து எடுக்கணுமோ? நம்பர் மேல கிடக்கு நீங்க கொடுத்து போட்டு கூட ஐடென்டி கார்டை கொடுத்தீங்கன்னா தருவாங்க. அந்த 8-10 நம்பரோட பாருங்க விலைக்கு பக்கத்துல மேல. ஓ ரைட். ஐயோ நான் இப்போதான் பார்க்குறேன். நான் ரியலி வெரி சாரி. நான் இது ஒரு நான் இப்போவே பின் பண்ணி போட்டு நான் நாளைக்கு எடுக்கிறேன். சரி தானே பாருங்க ஒரு நிமிஷம். நாளைக்கு எடுத்து போட்டு ரெக்கார்ட் உங்களோட பிஸியா இருப்பீங்க மெசேஜ் போட்டு தான். ஓ சரி நாளைக்கு நான் எடுத்து போட்டு உங்களுக்கு கால் அடிக்கிறேன். இருக்காளா? என்னப்பா இது? அப்போ என்னப்பா நீ யோசிச்சுப்பா. இதே ஒரு பெரிய ஒரு சான்றாமை இதப்பா. என்ன அப்போ நாங்கள் என்ன செய்கிறப்ப வந்தவடி. அப்போ என்னென்னு சொன்னால் உண்மையாக நாங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண நோக்கமே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கதைக்கணுமென்று தான். அதுவும் அது இது குறித்தான அப்டேட்னு சொன்னால் எங்களோட அக்னி வந்து அந்த அறகுறையை அதை சொல்ல முன் வந்திருப்பான். அதாவது இப்போ எங்களுடைய புலம்பெயர் உறவுகள்கிட்ட மற்றும் உள்நாட்டு உறவுகள் யார் தான் அழைச்சாலுமே அந்த கோலை வந்து நாங்கள் முக்கியமாக ரிசீவ் பண்ணணும். அப்போ அதுக்குரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஊடகத்தை நாங்கள் வந்து தயார்படுத்தணும். அப்போ அது சம்மந்தமான ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுப்போம்னு தான் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணினான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கோல்ஸ் வந்தால் எனக்குமே வந்து லைனில் கதைக்கு ஒரு விருப்பமாக இருக்கும். நல்லா வந்து கதைப்பாங்க. அதை நீங்களும் பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி எடுத்ததில் அப்படியே டைம் போனதால் அப்போ அந்த அப்டேட்டை நாங்கள் நாளையே கொடுப்போம். ஸோ வந்து இப்போ இதே மாதிரி கேட்போம். ஹலோ கிருஷ்ணாவா? ஆமாம். ஹலோ கிருஷ்ணா தம்பி, நான் உங்களுக்கு எவ்வளோ கோல் எடுத்திருக்கேன் தம்பி. நீங்க ஆன்சரே இல்ல. பரவாயில்ல, நீங்க ரொம்ப பிஸின்னு நான் உங்களோட வீடியோகள் பாக்குறேன் தம்பி. ஆமாம். உங்களோட நீங்க எல்லாருக்கும் செய்யற வீடியோக்கள் சும்மா மனசு அப்படியே என்ன சொல்றது, எனக்கு அழுக வருது. எனக்கு உங்களை நேரில் சந்திக்க கிடைக்கலன்னு ஒரு கவலை தான். மாத்தலைன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். அப்படி நான் ஒண்ணும் இல்லக்கா. இது என்ன இது மாத்தலையில இருந்து ஒரு ஆள் வந்து போய் சொன்னக்காண்டி எல்லாரும் அப்படியே ஆயிட முடியுமா? இல்ல தம்பி, நான் வந்து நீங்க எனக்கு மகனா இருக்கும். ஏன்னா நான் பெரிய ஆள். நான் தம்பின்னு சொல்றேன், கோவிக்காங்க. அது பிரச்சனை இல்லை, நோ வரிஸ். நான் அம்மான்னு சொல்லல. அம்மா என்ன நான் அம்மான்னு தான் ரொம்ப நான் கதைக்கிறதா. ஆனால் உங்களோட குரல் கொஞ்சம் ஜங்க இருந்தபடியே நான் அக்கான்னு சொல்லி போட்டேன். எனிவே பரவாயில்லம்மா, சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப கவலை. அப்பா உங்களோட அப்பாவை நினைச்சுட்டான். அப்பாவுக்கு நீங்க அன்னைக்கு அழுதது அதெல்லாம் என்னால நான் ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடல தம்பி. அதை பார்த்துட்டு அக்கினி நீங்க எல்லாரும் சேர்ந்து அழுதது. அப்புறம் இப்ப அந்த அவர் பார்க்க வந்தார், அந்த கொஞ்சம் வாய் பேச இல்லாதவர் கொஞ்சம் அப்பா பார்க்க வந்திருந்தார். ஹலோ. ஓமாம் சொல்லுங்க. அந்த அப்பா பார்க்க வந்ததா, நீங்க பழங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்பாவை போய் சந்திச்சீங்க. அந்த தான் நான் பார்த்தேன்.
என்னால என்ன சொல்றதுன்னு தெரியாது. அப்பாவுக்கு அப்படி ஒரு வருத்தம். நான் ஆண்டவனை வேண்டிக் கொண்டிருக்கேன். நான் எங்கட கடவுளுக்கும் நேர்ந்து கொண்டேன். அப்பா கண்டிப்பா சுகமாகணும், நல்லபடியா அப்பா வரணும். இன்னும் உங்களுக்கு திருமணம் செய்ய இருக்கு, இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது வரைக்கும் அப்பா இருக்கணும். அப்பா உங்களோட பிள்ளைகளையும் பார்க்கணும். கட்டாயம். சந்தோஷம். உண்மையிலே எவ்வளவு தூரம் அன்பு வச்சு கவலைப்பட்டு ஒரு நாள் சாப்பிடாம இருக்கீங்க. பெரிய ஒரு சந்தோஷமா இப்படி எங்கட அக்னியை அவங்களோட கதைக்கணுமா? ஹலோ ஹலோ அம்மா வணக்கம். எப்படி உங்களுக்கு சுகமாகிருச்சா? ரைட்டோட்டும் கொஞ்சம் சிக்கலாக தான் கிடக்கு, கொஞ்சம் பரவாயில்ல, காலப்போக்குள்ள சரியாகும் போல. இதுக்கு ஒரு மருந்து இருக்கு. என்னன்னு இப்ப எல்லாம் சொன்னாங்க மாதுளம் பழம் மாதிரி. அது உண்மைதான். அர்லட் மாவுட்டு ஒரு மாவு இருக்கு. என்ன மாமா? ஹலோ மாமா இல்ல அம்மா. அர்லட்டோ? அர்லட். அது சின்ன தின்தா இருக்கும், சின்ன குட்டி தின்னாத்தான் இருக்கும். அந்த மாவு வாங்கி சுடுதண்ணில ஆட்டி டீ மாதிரி குடிக்கலாம். அது குடிச்ச உடனே நின்றும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த மாவுக்கு நின்றும். எனக்கு இது சின்ன பிரச்சனை. ஆமா நான் நிக்காம போகுது, அதான் பிரச்சனை. அது நிக்கத்தான் நான் சொன்னேன். அது நிக்கோ? அது நிப்பாட்டுறதுக்காகத்தான் நான் சொன்னேன். நீங்க ரொம்ப அழகா. இன்னொன்னு கிருஷ்ணா வந்து அண்ணன் தானே, அவரை நிறைய பேர் சொன்னாங்க அந்த வீட்டுல கூட ஒரு கவிழ்க்குள்ள சூர்யான் மாதிரி இருக்காருன்னு சொன்னாங்க. அப்படின்னு நான் உண்மையா அவரை ஆறு மாதிரி இருக்காருன்னு சொன்னார். நடிகர் சசிகுமார் மாதிரி இருக்காரு. எனக்கு தெரியாது. யார் சசிகுமார்? ஹலோ, நடிகர் சசிகுமார் தெரியாத? எந்த படத்தை சொல்றீங்களோ? படம் எங்க 60ல சொல்றீங்களோ இல்ல 90ல சொல்றீங்களோ? இப்படி சொல்றது படங்கள் ஞாபகத்துக்கு வருது. நேற்று கூட அவரோட படம் தான் பார்த்தேன். பாக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுது. ஆளை பாப்போம் யாருண்ட பாருங்க. இப்போ ஆள் மட்டும் படிவா இல்லையாண்டா இப்ப அம்மா கதார போறா வேற. கருடன் படத்துல இருக்கிறாரா எங்க மகள் சொல்றா. அம்மா சொல்லு போகுது. ஹலோ, கருடன் ஆக்டர் சட்டிக்குமார் நடிச்சிருந்தா. இப்ப நம்ம படத்துக்கு நேற்று முந்தாங்க இங்கடாப்பா. அவர்தான் ராஜவம்சம் படத்துல அவர்தான் இவர். அது சொக்குதான் கொஞ்சம் வீக்கிட்டு தவிர. நான் அந்த பேர் சொன்னதெல்லாம் கட் பண்ணி சசிகுமார் ஏன்னா சிக்கலாப்பா எல்லாரும் சேஞ்ச் பண்ணி பாப்பா அவரு. ஆமா என்னம்மா இதுதான் உங்களோட நான் காய்க்கிற கடைசிக்கு போங்க நீங்க. நானும் அவன் சிரிக்கிற போட்டோ எடுத்து பார்த்தேன், முறாய்க்கிற போட்டோ எடுத்து. நான் சசிகுமார் என்று சொன்னது நீங்க வந்து இந்த ராஜவம்சம் படத்துல ஒரு துண்டுல வார மெரூன் கலர் ஷர்ட் போட்டு சன் கிளாஸ் போட்டு நீங்க வாட்ஸ்அப்ல போட்டுக்க போட்டோம் அதே மாதிரி தான் இருக்கு. அவரை நான் அந்த காட்சியில பார்க்கும்போது உங்களுக்கு நான் நினைச்சேன், அடே கிருஷ்ணா தம்பியும் சொல்லுங்க. ஓ இப்ப கேக்குதாமா? கேக்குது, சொல்லுங்க. நீங்க ஹலைக்கிற கேக்குது இல்லையே? ஹலோ 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 கேக்குதா இல்லையே? ஹலோ 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 என்ன கேக்குது இல்லையா? அதுதானே கேக்குது இல்லையே? கேக்குது இல்லை. அதுதானே. ஹலோ ஹலோ கொஞ்சம் மழையா இருக்கு அதனாலயோ தெரியா கேக்குது இல்லையா? அதுதான் போட கேக்குது இல்லையே? உண்மையாவே கேக்குது இல்லையா? உண்மையா கேக்குது இல்ல பையன், நான் போய் சொல்ல. ஹலோ ஐயோ உங்களோட ரொம்ப பேசணும்னா. ஹலோ ஹலோ என்ன கேளப்பா, உண்மையாவே கேக்குது இல்லையா? மழையா கிடக்குதாப்பா.
நான் கேட்க மாட்டேன்மா கோயிக்காங்க நீங்க வீடியோல பாங்க போயும் நீ அந்த பேரை கட் பண்ணு பேரை போட எத்தனை இடத்துல நீ கட் பண்ணி போடு இந்த திருப்பி அடிக்க அடிக்க மாட்டேன் இந்த வீடியோ சம்பந்தம் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உடனே பாட்டா சிரிச்சா அவ்வளோ வடிவா கண்டு பரவாயில்ல விடுங்க அடே காவல கொடுத்து சிரிச்சா கொஞ்சம் பார்க்க சரி ஓகே கூல் ஸோ வந்து இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கு வந்துட்டு இப்படியே போயிட்டு தானாலும் நல்லா தான் இருந்துச்சு பெம்பலா இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்